வணக்கம். தமிழாரம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரிட்டன் தூதுவருடன் நாளை சுமந்திரன் பேச்சுவார்த்தை. போலீஸ் திணைக்களத்தில் உருவாக்கப்படவுள்ள புதிய படைப்பிரிவு. ஓய்வூதிய திருத்தம் தொடர்பில் ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ள விடயம். வீதிகளில் வேலை செய்வோருக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. மன்னார் வைத்தியசாலையில் சிறுவர்களுக்கான விசேட வைத்திய நிபுணர் பதவி விலகல். உக்ரைன் படைகளுக்கு ஏற்பட்டுள்ள பேரிழப்பு. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கைக்கான பிரிட்டன் தூதுவர் ஆண்ட்ரூ பேட்ரிக் தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடாத்தவுள்ளார். குறித்த சந்திப்பானது நாளை நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்படவுள்ளன. அத்தோடு நாட்டின் சமகால அரசியல் நிலவரம், அரசின் நடவடிக்கைகள், தமிழ் மக்கள் முகம் கொடுத்து வரும் பிரச்சினைகள், புதிய அரசமைப்பு உருவாக்க முயற்சிகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் விரிவாக ஆராயப்படவுள்ளன. அதேவேளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் கடந்த செப்டம்பர் மாதம் மேலும் ஒரு வருட காலத்துக்கு நீடிக்கப்பட்ட இலங்கை தொடர்பான தீர்மானம் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்துடன் முடிவுக்கு வரவிருக்கின்றது. இந்த நிலையில் அந்த தீர்மானத்தினூடாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்திற்கு அளிக்கப்பட்ட ஆணையின் பிரகாரம் முன்னெடுக்கப்பட்டு வரும் கடந்த கால மீறல்கள் தொடர்பான ஆதாரங்களை திரட்டும் செயல்முறையின் தற்போதைய நிலவரம் மற்றும் அதனை எதிர்வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் முழுமையாக நிறைவு செய்வதற்கான சாத்தியப்பாடு என்பன பற்றி உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக்கிடம் சுமந்திரன் கேட்டறியவுள்ளார். அத்தோடு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலிருந்து அமெரிக்கா விலகவுள்ள நிலையில் இலங்கை தொடர்பான இணை அனுசரணை நாடுகளின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. போலீஸ் திணைக்களத்தின் கீழ் அதிரடி பாய்ச்சல் படைப்பிரிவு ஒன்றினை உருவாக்க பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தீர்மானித்துள்ளார். குறித்த அதிரடி பாய்ச்சல் படைப்பிரிவானது நேரடியாக போலீஸ் மா அதிபரின் கண்காணிப்பின் கீழ் செயற்படவுள்ளது. அத்துடன் இலங்கையில் உள்ள 607 போலீஸ் நிலையங்களில் எந்தவொரு போலீஸ் நிலையத்துக்கும் முன் அறிவித்தல் இன்றி வருகை தந்து போலீஸ் நிலைய செயற்பாடுகளை பரிசீலனைக்கு உட்படுத்தும் அதிகாரத்தை கொண்டிருக்கும். இதற்கான கட்டளை அதிகாரியாக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஒருவர் நியமிக்கப்படவுள்ளார். அவரின் கீழ் உதவி போலீஸ் அத்தியட்சகர்களின் தலைமையில் இந்த படைப்பிரிவு பல்வேறு அணிகளாக உருவாக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியம் திருத்தப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரை இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது. இதன்போது ஜனாதிபதி குறித்த விடயத்தினை கூறியுள்ளார். அதன்படி 2020 ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னர் ஓய்வு பெற்ற அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் ஓய்வூதியங்கள் பொது நிர்வாக சுற்றறிக்கை எண் 1 2020 ஆண்டுக்கு பொருந்தக்கூடிய சம்பள அளவுகளின் அடிப்படையில் 3 கட்டங்களாக திருத்தப்படும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் நிலவும் வெப்பமான காலநிலை காரணமாக வீதிகளில் வேலை செய்பவர்கள் மற்றும் வெளி வேலைகளில் ஈடுபடுபவர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்குமாறு இலங்கை பொது சுகாதார ஆய்வாளர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடும் வெப்பமான வானிலை நிலவுகின்றது. இது வெளி வேலைகளில் ஈடுபடும் நபர்களை கடுமையாக பாதிக்கின்றது. எனவே வீதிகளில் வேலை செய்பவர்கள் மற்றும் வெளி வேலைகளில் ஈடுபடுபவர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன். கடந்த காலங்களில் வெப்பமான வானிலை காரணமாக பல பகுதிகளில் பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே வெப்பமான வானிலை குறித்து பொதுமக்கள் மிகவும் கவனமாக இருத்தல் வேண்டும். கடும் வெப்பத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் எனவும் அவர் இதன் பொழுது மேலும் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடமையாற்றிய சிறுவர்களுக்கான விசேட வைத்திய நிபுணர் எவ்வித முன் அறிவித்தலின்றி பணியிலிருந்து விலகியதால் வைத்திய சேவை பாதிப்படைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனால் தமது குழந்தைகளுக்கு உரிய முறையில் வைத்திய சேவையினை முன்னெடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பெற்றோர் விசனம் தெரிவித்துள்ளனர். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிறுவர்களுக்கான நோயாளர் விடுதி இலக்கம் 7 மற்றும் பிரசவிக்கின்ற குழந்தைகளுக்கான விசேட சிறுபிள்ளை வைத்திய நிபுணர் கடமையாற்றி வந்த நிலையில் பணியிலிருந்து விலகியுள்ளார். இதனால் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிறுவர்களுக்கான நோயாளர் விடுதி இலக்கம் 7 அனுமதிக்கப்பட்ட சிறுவர்கள் மற்றும் புதிதாக பிறக்கும் குழந்தைகளுக்கான சிகிச்சைகள் தாமதமடைந்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கின்றனர்.
இதனால் விடுதிகளில் அனுமதிக்கப்பட்ட தமது குழந்தைகள் யாழ்ப்பாணம் அல்லது வவுனியா வைத்தியசாலைக்கு அழைத்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக மேலும் அவர்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். கடந்த 2022ஆம் ஆண்டு ரஷ்யாவின் முழு அளவிலான போர் தொடங்கியதிலிருந்து 46,000க்கும் மேற்பட்ட உக்ரைனிய வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் மேலும் பலர் காணாமல் போயுள்ளதாகவும் அல்லது சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாகவும் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அந்த பேட்டியில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், போரினால் எத்தனை உக்ரைனியர்கள் தங்கள் உயிர்களை இழந்தார்கள் என்பது யாருக்கும் தெரியாது என்று ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். எங்களுக்கு ஒரு நிலையான எண்ணிக்கையிலான இழப்புகள் உள்ளன. 46,000 வீரர்கள் போர்க்களத்தில் உயிரிழந்துள்ளனர். பல்லாயிரக்கணக்கானோர் போரில் கொல்லப்பட்டு அல்லது சிறைப்பிடிக்கப்பட்ட நிலையில் காணாமல் போயுள்ளனர். அவர்களை பற்றி நீங்கள் உறுதியாக அறிய முடியாது. ஏனென்றால் போரில் காணாமல் போனவர்கள் இறந்திருக்கலாம் அல்லது அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கலாம். சுமார் 19,500 உக்ரைனிய குழந்தைகள் ரஷ்யாவிற்கு நாடு கடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். SS Brothers Trends Grand Opening and Mega Sale. கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக 8/2/2025 அன்று இம்மாதம் சனிக்கிழமை மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 9 கோலாகலமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது SS Brothers Trends.